18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, உனக்கு வரம் தருவதற்காக தான் கருப்பசாமி சீக்கிரமே உன் வீடு தேடி வந்துட்டேன். என் நெற்றியை தொட்ட உன் வாழ்வில் இனி எல்லா வெற்றிகளும் உன் வீடு தேடி வந்து குவிய போகுது. வாழ்க்கை இந்த ஒரு நிமிஷத்திலே மாறிடுமா நீ கேட்காத. ஆனா ஒரு நிமிடத்தில் நீ எடுத்த முடிவுதான் இப்போது உன் வாழ்க்கையவே மாத்த போகுது. இந்த கருப்பசாமி நான் உன்னை காப்பாத்துவே நம்பி எப்போது நீ முடிவெடுத்தாயோ, எப்போது என்னை நம்பி முழுசா நம்பி வணங்க ஆரம்பிச்சியோ, அப்போதே உன் வாழ்க்கையில நான் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றங்களை வர வச்சுட்டேன். இனிமே உன் வாழ்க்கை மிக சிறப்பானதாக மாறப்போகுது. இனி உன் சிந்தனைகளிலேயோ செயலிலேயோ சோம்பல்தனமும் சோம்பேறித்தனமும் சோர்வும் இருக்கவே கூடாது. ஏன்னா இரும்புங்கிற உலோகத்தை எதை வச்சும் அழிக்கவே முடியாது. ஆனா அந்த இரும்புல துரு பிடிச்சிட்டு அந்த துரு அந்த முழு இரும்பையும் அழிச்சிடும். அது எவ்வளவு கிலோவாக இருந்தாலும் சரி, துரு பிடிச்சிருச்சுன்னா அந்த இரும்புங்கிற உலோகமே ஒண்ணுமில்லாம அழிஞ்சு தூள் தூளா கரைஞ்சு போயிடும். அதே போல உன்னுடைய சிந்தனையில் சோம்பலோ சோர்வோ சோம்பேறித்தனமோ வந்துருச்சுன்னா அது உன் வாழ்க்கை முழுவதுமே கூட அழிச்சு விடும். அதனாலதான் எப்போதும் சுறுசுறுப்பா நீ புத்துணர்ச்சியோட புது முயற்சிகளை செய்யக்கூடிய ஆளாக இருக்கணும்னு உனக்கு வரம் தருவதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன். நீ வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு துடிக்கிற, முன்னேறணும்னு முயற்சி செய்யற. எல்லாமே எனக்கு தெரிஞ்ச பிறகும் நான் சும்மா இருப்பேனா? இதோ உனக்கான வெற்றியையும் மாற்றத்தையும் தருவதற்காக நான் வந்துட்டேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் நடக்கணுன்றதுக்காக பொய் சொல்லிக்கலாம் நினைக்காத. பொய் சொல்லி நீ அடைகிற விஷயங்கள் எல்லாம் சீக்கிரமே ஒரு நாளைக்கு மாட்டிக்கிட்டு நீ அதில் முழிக்க வேண்டியதாக ஆகிவிடும். ஏன்னா பொய் சொல்லி அதன் மூலமாக கிடைக்கும் இன்பமும் சந்தோஷமும் வெற்றியும் அதிக நேரம் அதிக நாட்கள் நீடிக்காது என் தங்கமே. அதுக்கு பதிலாக நான் உண்மையவே சொல்லி மாட்டிக்கிட்டாலும் தனியா நின்று தன்மானத்தோடு ஜெயிப்பேன்றதுல நீ நம்பிக்கையாக இரு. நீ எப்போதும் நீயாகவே இரு. உன்னை பிடிச்சவங்க உன் கூட பழகட்டும். உன்னை வேணான்னு வெறுக்கிறவங்க உன்னை விட்டு விலகி போகட்டும். தனிமைதான் வேதனைன்னு நினைச்சிடாதே என் செல்லமே. தனிமைதான் உனக்குள்ள பல விஷயங்களை உனக்கே உணர்த்தி காட்டும் விதமாக இருக்கும். நீ சாதனை செய்யக்கூடிய அளவுக்கு சிறப்பான சிந்தனைகளை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோ. தோத்தாலும் நீ நம்பிக்கையோட இருக்கணுமே தவிர யாரையும் நம்பி தோற்றுவிடாதே என் தங்கமே. வாழ்க்கையில தோல்வி வருவது சகஜம்தான். தோல்வி அடைஞ்சிட்டா அடுத்த முறை நான் ஜெயிச்சிடுவேன்னு நம்பிக்கையோட இருக்க பழகு. உன்னை நிராகரித்தவர்களே உன்னுடன் பேசும்படி உனக்காக ஏங்கி காத்திருக்கும் சூழ்நிலையை நான் உருவாக்குறேன். கூடிய சீக்கிரமே அப்படி ஒரு மாபெரும் வெற்றி உன்னை வந்து சேரும். வலிகளும் வேதனைகளும் என்ன வந்தாலும் நான் ஏத்துக்கிறேன் தயாரா இருந்தினா உன் வாழ்க்கையே அழகானதாக மாறி போயிடும். எப்போதும் வலியையும் வேதனையும் பெருசா நினைச்சுக்கிட்டு வாழ்க்கையில் முயற்சி செய்ய தயங்காதே. யாரையும் பழி வாங்கணுன்ற எண்ணம் உனக்குள்ள வரவே கூடாது. என்ன எப்போ நீ பழி வாங்கணும்னு நினைக்கிறியோ அப்போதே உன் நிம்மதியை தொலைச்சு தூக்கத்தை தொலைச்சு வாழ்க்கையில உனக்கு வறண்டதாகி போய்விடும். அதனால என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் என் கருப்பசாமி பார்த்துக்குவான்னு உன் வாழ்க்கையை என் பொறுப்புல ஒப்படைச்சிட்டு நீ செய்ய வேண்டிய வேலைகளை மட்டும் கவனமா செஞ்சுக்கிட்டு எதை செய்வதாக இருந்தாலும் பெருசா யோசி, சின்னதாக செய்ய தொடங்கு. ஒரே நாளில் வாழ்க்கையில் உயர்ந்துவிட முடியாது தானே. வாழ்க்கையில ஜெயிச்சா மகிழ்ச்சி, தோத்துட்டா அது ஒரு பயிற்சியா எடுத்துக்கிட்டு அடுத்த முறை நான் முயற்சி செஞ்சு முன்னேறுவென்று நம்பிக்கையோட உனக்கான வேலை செய். இந்த உலகத்திலேயே பெரிய பாவம் எது தெரியுமா? உன்னை நம்புனவங்களுக்கு நீ செய்யற நம்பிக்கை துரோகம்தான். அந்த பாவத்தை செய்து உனக்கும் உன் 7 தலைமுறைக்கும் உன்னுடைய குடும்பத்துக்கும் நீ பாவத்தை மட்டும் சம்பாதிச்சுக்கிறாத. உன்னை நம்பிய யாருக்கும் நீ துரோகம் செய்து விடாதே என் தங்கமே. மனிதர்களுடைய வாழ்க்கை என்பதும் மனித பிறவி என்பதும் உனக்கு கிடைச்ச ஒரு அழகான சந்தர்ப்பம்தான். அதை தேவையில்லாம கவலைப்பட்டு கஷ்டத்திலே மூழ்கி நழுவ விட்டுறாத. உன்னுடைய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ சரியாக செஞ்சினா நிச்சயமாக உன்னுடைய லட்சியம் எல்லாத்தையும் நான் நிறைவேற்றுறேன். சோகமோ கஷ்டமோ பிரச்சனையோ எது வந்தாலும் அனைத்தையும் தாங்கிக் கொள்ள தயாரான ஆளாக நீ போராடிக்கிட்டே இரு. உன் வாழ்க்கை பயணம் நிச்சயமாக வெற்றி பெறும் என் செல்லமே. மலை உச்சிக்கு போய் ஏறி போறவன் தான் பயப்படணும். நீ சாதாரண காலில் தரையில நடந்துகிட்டு இருக்க. நீ பயப்படாத. நீ கீழே விழுந்தாலும் உனக்கு பெருசா அடிபடாது. கீழே விழுந்தாலும் எழுந்து நிற்கக்கூடிய தைரியத்தோட, தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி பெறக்கூடிய தைரியத்தோட நீ வாழ்க்கையில முன்னேறிப்போ. உன்னுடைய சொந்த திறமையை நீ வளர்த்துக்கணுமே தவிர யாரையும் நம்பி நீ வாழ வேண்டாம். ஏன்னா மற்றவங்களை நம்பி இருப்பது உனக்கு நல்லா இருக்காது. வாழ்க்கைன்றது எல்லாருக்குமே கொஞ்சம் புதிராகத்தான் இருக்கும். ஆனா நீதான் அதை புரிஞ்சுக்கணுமே செல்லமே. வாழ்க்கையை புதிராக நினைப்பவர்கள் எல்லாத்தையும் தேடிக்கிட்டே இருப்பாங்க. நீ தெளிவா இருந்தீனா எது புதிர் எது சரின்றது உனக்கு புரிய வரும். தேவைக்காக உன்னை தேடி வரும் மனிதர்களை ஒதுக்கி வச்சுட்டு உன் தேவை எதுவோ அதை தேடி போகக்கூடிய ஆளாக நீ இரு.
எல்லாரையும் நம்புறது மிக பயங்கரமான விஷயம். ஆனா யாரையுமே நம்பாம இருப்பது அதை விட மோசமான விஷயம். ஆனா எல்லாரையும் நம்புன்னு நானே சொல்றேன். ஆனா அளவோட நம்பு. யார் மீது முழு நம்பிக்கையை செலுத்திடவும் வேண்டாம். யாரையும் சார்ந்திருந்து கடைசியில நீ தோத்து போயிடவும் கூடாது. எப்போதும் உனக்கென ஒரு தனி அடையாளத்தை வச்சுக்கிட்டு அதன் மூலமாக இந்த உலக வாழ்க்கையில நீ ஜெயிச்சு காட்டணும். உன்னிடம் நடிப்பவர்களை உன்னால நிறுத்த முடியாது. ஆனா அவங்க கெட்டவங்கன்னு தெரிஞ்ச பிறகு அவங்க எதை சொன்னாலும் நம்பாம அவர்களை நம்புவதை உன்னால் நிறுத்த முடியும் தானே? நீதான் மனிதர்களை புரிஞ்சு நடந்துக்கணும். உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் நிச்சயம் செய்வேன்.